Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இன்னைக்கு 818வது வீடியோ. இந்த வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ். ரியல்மியோட 9 சீரியஸ்க்கு இப்போ அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். BSNLோட ஃபைபர் ஆப்டிக் கேபிளை கம்மி ப்ரைஸில் ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஐக்கூலேருந்து நியோ 7 சீரியஸில் புதுசாக 2 மொபைல் வரப்போகுது. இதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்னு ஒன் பை ஒன்னாக பொறுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்டேட்டே கூகுள்லேருந்து பிக்சல் சீரியஸில் ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரெண்டர்ஸோட லீக்ஸ் வந்திருக்குங்க. ஸோ இது வந்து அஃபிஷியல் இல்லை, ரெண்டர்ஸ் தான். ஏன்னா இதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா பார்க்குறதுக்கு அப்படியே இப்போ பிக்சல் ஃபோன் மாதிரியே தான் இருக்குது. டிசைன் வைஸாக பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. சாம்சங் மாதிரியே உள்ள ஒரு பெரிய டிஸ்பிளே, ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா வெளியே ஒரு பெரிய டிஸ்பிளே, இந்த மாதிரியான டிசைனில் ரெண்டர்ஸை நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதை மேலே லான்ச் பண்ணிடுவாங்க. அதாவது 2023 மேலே லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ பிக்சல் இருந்து ஃபோல்டபிள் வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். அடுத்த அப்டேட் ஐக்கூலேருந்து ஐக்கூ 11 ப்ரோ சீரிஸ். இங்க 11 ப்ரோ அப்படின்னு 2 மொபைல் வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மொபைலோட லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்ற லீக்ஸ் வந்திருக்குங்க. இது வந்து இந்தியாவில் ஜான்வரியில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில், சைனாவில் வந்து டிசம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மொபைலில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது, இது வந்து குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 200 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். எனக்கு தெரிஞ்ச முதல் மொபைல் ஃபிளாக்ஷிப் மொபைல் 200 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 50 வாட்க்கும் மேலே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. காவ் டிஸ்பிளேயோட வரும். அதே மாதிரி அந்த ஐக்கூல 11 அப்படின்னு ஒரு மொபைல் இருக்கு. இது வந்து 8+ Gen 1 ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் 120 வாட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐக்கூவோட ஃபிளாக்ஷிப் சீரியஸ் வேற லெவல் மொபைலாக வருது. ஜான்வரியில் இந்தியாவில் லான்ச் ஆகுமா. அடுத்து போன பிப்ரவரி இந்தியாவில் VLC மீடியா பிளேயரை பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க வந்து டேட்டாஸை வந்து வேற சர்வரில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ சைனாக்கு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ VLC மீடியா பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகலாக கவர்மெண்ட்டை பேசி அவங்களோட பேனை லெஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போயிட்டு VLC மீடியா பிளேயரை டவுன்லோட் பண்ண முடியும். பேன் லெஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக VLC மீடியா பிளேயரை வச்சு இப்போ ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஃப்ரீயாக தான் கிடைக்குது. ஒரு நல்ல பிளேயர் வேணும்னு நினைச்சீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து BSNL ஆப்டிக் ஃபைபர். எனக்கு தெரிஞ்சு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்லே நிறைய கிராமங்களையும் இணைக்கக்கூடிய ஒரே ஃபைபர் ஆப்டிக் கேபிள் BSNL தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஊர்ல ஃபைபர் ஆப்டிக் இன்டர்நெட் இருக்கா? கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எந்த ஃபைபர் ஆப்டிக் இன்டர்நெட் இருக்கு அப்படின்றது. ஸோ எங்க ஊர்ல இப்பதான் சமீபமா BSNL மட்டும்தான் வந்திருக்குது. வேற எந்த ஃபைபர் ஆப்டிக் இன்டர்நெட்டும் கிடையாது. ஸோ நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகமா BSNL தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மாற்றம் ஏதாவது இருந்ததுன்னா உங்க கமெண்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதில் ஒரு பேசிக் பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேசிக் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வருது. இதுல 3.3 TB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3300 GB நமக்கு ஃப்ரீ இன்டர்நெட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோ ஆயிடும் சொல்றாங்க. அதை யூஸ் பண்றது கண்டிப்பா முடியாது. ஏன்னா 40 MB/s அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 500 ரூபாய் பேக். இது வந்து ரொம்ப நல்ல டீல் அப்படின்னு தோணுது. எனக்கு வந்து நார்மலா இன்டர்நெட் போதும்பா, ரொம்ப வேகம் எதிர்பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து 499 ரூபாய் கூட GST ஆட் ஆகும். GST ஆட் ஆனாலுமே உங்களால ஒரு 600 ரூபாய்க்குள்ள இந்த பேக்கை வாங்கிட முடியும். அடுத்து Realme 9 சீரிஸ் மொபைல்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா? குறிப்பா 9 Pro 9 Pro Plus இந்த 2 மொபைலுக்குமே இப்போ Android 13 அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பீட்டா அப்டேட் தான். அதனால நீங்க வந்து டைரக்டா மொபைலை இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். நீங்க உங்களோட மொபைல்லேருந்தே அப்ளை பண்ணி பீட்டா OS இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பீட்டா இன்ஸ்டால் பண்றது சேஃப் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டேபிள் OS இப்போ இருக்கிற காலத்துல சேஃப்னு சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது பீட்டா இன்ஸ்டால் பண்றது அப்படின்றது சுத்தமா சேஃபே கிடையாது. அடுத்து ஐக்கூல நியோ 7 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நியோ சீரிஸ் ஃபேமஸாக இருக்கு, எக்ஸ்ட்ரா 2 மொபைலை லான்ச் பண்ணி விடுவோம் அப்படின்னு ஐக்கூ தரப்புலேருந்து யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஐக்கூலேருந்து நியோ 7S நியோ 7SE அப்படின்ற 2 மொபைல் வரப்போகுது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த 2 மொபைலுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி ஸ்பெக்ஸில் தான் இருக்கும். 120Hz AMOLED டிஸ்பிளே இருக்கும், 5000 mAh பேட்டரி இருக்கும், 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும், 50 MPக்கான கேமரா செட்டப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லீக்ஸ்ல அந்த மொபைல் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட
இருக்கிறத பார்க்க முடியுது. இதுல IQooட Neo 7s Snapdragonோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோடையும் 7SE அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மீடியாடெக்கோட 8200 அப்படின்ற ப்ராசரோடையும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சைனால லான்ச் ஆகிற இந்த IQoo 7 இருக்குல்ல, அதுதான் இந்தியாவில் IQoo 7Sன்னு எட்டு வர போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதிகபட்சமாக அடுத்த மாதம் அல்லது ஜான்வரியில் இந்தியாவில் லான்ச் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுதுங்க. அடுத்து ட்விட்டர்லேருந்து ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்விட்டர் நம்ம யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒரு ட்வீட் பண்ணும்போது அதை எதுலேருந்து ட்வீட் பண்ணுறோம், ஆண்ட்ராய்டு மொபைலில் இருந்தா அல்லது iOS மொபைலில் இருந்தா அப்படின்றத ரொம்ப தெளிவாக காமிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து எந்த டிவைஸை யூஸ் பண்ணி ட்வீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கவும் முடியும். ஸோ இப்போ ட்விட்டர் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற ரெண்டு ரீசன், ஒன்று வந்து சொல்லாமல் சொல்கிறது, நாங்கள் வந்து ஆண்ட்ராய்டையோ iOSயோ ப்ரமோட் பண்ண விரும்பலை அப்படின்றது. ரெண்டாவது ரீசன், இது தேவையில்லாமல் இருந்துட்டு இடத்த அடைச்சிட்டு இருக்கு ட்விட்டர்ல. ஸோ இதை எடுக்கிறது மூலமா நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் சேவ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லதா கெட்டதா உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு அது இருக்கிறதுனால அடிக்கடி பிரச்சனை மட்டும் தான் வருது, எந்த விஷயமும் நல்லா நடந்து பார்த்தது இல்லை. ஸோ அதனால எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லைங்க. அடுத்து டீல் ஆஃப் த டேல இன்னைக்கு டீல் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டிஸ் கூட ஒரு பென்ட்ரைவ் தாங்க. இந்த பென்ட்ரைவ் டுவல் ட்ரைவ் பென்ட்ரைவ், அதாவது உங்களால் டைப் சிலையுமே ஆக்சஸ் பண்ண முடியும், டைப் ஏலையுமே ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களோட பிசிலையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டேரெக்டாக உங்களோட மொபைலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பென்ட்ரைவ் எப்பவுமே விலை அதிகமாக இருக்கும். உதாரணம் சொல்லணும்னா இவங்களோட 32 GB வேரியண்டே வந்து 600 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் தான் ரெகுலராக சேல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது 64 GB வேரியன்ட் இன்னொரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா 699 ரூபாய் அப்படின்ற பிரைஸில் நம்மளால் வாங்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சூப்பரான டீல் அப்படின்னு தோணுது. வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். பிடிச்சதுன்னா ஒரு லைக், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு சூப்பரான வீடியோல வந்து பார்க்குறேன்.